ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரைடே என்னுடைய ஃபுல் டே எப்படி போகுது அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை, என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். இந்த ஃப்ரைடே ரொம்பவுமே ஹாப்பியாக போச்சு. வாங்க எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே காலையில் எழுந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வாசலெல்லாம் நல்லா 2 குடம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தள்ளியாச்சு. வாசலெல்லாம் கழுவி தள்ளிட்டு கோலம் போட்டதுக்கப்புறமா தான் வாசலே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் மட்டும்தான் கோலம் நான் போடுவேன். மற்ற டைம்லலாம் அத்தையே போட்டுருவாங்க. அப்படி இல்லைனாலும் சின்னதாக போட்டு விட்டுருவேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னா தான் கொஞ்சம் பெரிய கோலமாக போடுவேன். அத்தை இது எதுக்கு, இன்னும் வேறு ரெடியாகி கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது சாமி கும்பிட்றதுக்காக, சிம்பிளாக போட்டு விட்டுருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். கலரெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் குட்டி பாப்பாங்க எல்லாருமே ரெடி பண்ணி கிளம்புறதுக்கே 10:30-12க்குள்ளே கிளம்பி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 10:30 மணிக்குள்ளவே நாங்கள் கிளம்புறதுக்கே ஒரு 10:15 ஆகி போச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே கெடா வெட்டி சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு கறிச்சோறு சாப்பிட்டு வர மாதிரி தான் இருந்தோம். நான் இந்த சேரீ தான் கட்டியிருந்தேனே. இந்த சேரீ எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அத்தை தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இந்த கலருமே ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டால் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் அப்படின்னால இந்த சேரீ தான் கட்டியிருந்தேனே. ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா பாப்பாவால் வச்சுக்கின்னு இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி சுடிதார் தான் போட்டு போய் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்றதுனால தான் சேரீ கட்டியிருந்தேனே. இந்த சேரீ ரொம்பவுமே சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். காட்டன் சேரீ சொல்லிட்டு கோயில்கிட்ட போனதும் அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. சரி அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ஆஞ்சநேயர் சாமி ரொம்ப பெருசாக இருந்தது. நாங்கள் தூரமாக இருந்தது தான் வீடியோவே எடுத்தேனே. அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. நாங்கள் அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். ஊத்துக்குட்டம்மா அப்படின்ற சாமி. நிறைய பேர் இந்த சாமியெல்லாம் நான் பேர் கூட கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் அத்தை ஃபஸ்ட்டில் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் இந்த சாமி தான் இருந்தாங்க. இப்போ அங்கேயும் இல்லாமல் வேறு இடத்துக்கு வந்துட்டோம். போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக பச்சை பசேன்னு நிறைய தென்னை மரம், வாழைத்தோப்பு, மஞ்சத்தோப்பு அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லும் மலை கிட்டக்கவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கெல்லாம் வந்தாச்சு. இங்கே நிறைய குரங்கு இருந்தது. அத்தை மேலேயும் ஒரு சாமி இருக்குது அப்படின்னாங்க, மலை மேலே ஏறுற மாதிரி. நான் பாப்பா வச்சுன்னு போகல. சரி கீழவே இருந்துட்டேன். நான் கீழவே தான் சமையலெல்லாம் செஞ்சு போட்டாங்களே. குரங்குகள் சூப்பராக நிறைய குரங்குங்க இருந்துச்சு. அழகாக நாங்கள் தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுருந்தோமா, அந்த தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்துக்கின்னு அதுங்க பாட்டுங்க அது ஜாலியாக இருந்தது. குட்டி பொண்ணு அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அவளை மங்கின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தால். அவ்வளோ அழகாக மேலெல்லாம் ஏறுதுங்க. நிறைய குரங்குங்க இருந்தது. ஆனால் உஷாராக இருக்கணும் குரங்குக்கிட்டலாம். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்போ சோளிங்கார் மலைக்கு போனோம். அங்கே ஒரு ட்ரே ஃபுல்லாக வாழைப்பழம் எடுத்துன்னு போய் குரங்குங்களுக்காகவே கொடுப்போம். அது பெரியப்பா கொடுப்பாங்க. சின்ன வயசாக இருக்கிறப்ப அது ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அதிகமாக குரங்குங்க போகிற வழி வர வழியில் பார்க்குறது தான். இந்த குரங்குங்கெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் இது சூப்பராக இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சித்திரை மாதத்துல தான் நல்ல திருவிழா மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ சும்மா கடா வெட்டுறாங்க அப்படின்றதுனால கூப்பிட்டுருந்தாங்க. சாமியும் கும்பிட்டுட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு, ஆனால் பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்தது. செவ்வாய்க்கிழமை சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்துக்கின்னு அப்படியே குட்டி பொண்ணுமே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அவங்களுக்கு எங்கன்னா வந்தாலே ஜாலியாகிடும். மோஸ்ட்லி அதிகமாக எங்கேயுமே கூட்டின்னு போகிறதே கிடையாது. அவங்க பாட்டி கூட போனால் தான் உண்டு. சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 3:30 மணி பக்கம் கிளம்பி வந்தாச்சு. ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே. இன்னும் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் வந்தேன்னா சில்லுன்னு காற்றடிச்சுன்னு சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. இப்போவே இந்த அளவுக்கு வெயில் காயுது. இன்னும் போக போக எல்லாம் வெயிலே சுத்தமாக தாங்கவே முடியாத மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. சரின்னு சொல்லிட்டு வர வழியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. வர வழியில் ஒரு முருகர் கோயிலுமே இருந்தது. ஆனால் நாங்கள் போகலை. ஏன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு எப்படி முருகர் கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போகல. எப்போனா ஒரு டைம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டும். சரின்னு கிளம்பி வந்துட்டு தலை கொடுத்து விட்டுருந்தாங்க. அங்கே 2 கடை வெட்டினாங்க அப்படின்றதுனால குழந்தைக்கு ஆட்டு தலைக்கறி சாப்பிட்டா தலை நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. ஆனாலும் குட்டி பொண்ணுக்கு ஒரு டைம் தான் சமைச்சு சாப்பிட்ருந்தேன். இந்த பாப்பாவுக்கு இது 2வது டைம் சமைச்சு சாப்பிட்றது மாதிரி இருந்தது.
தலை அப்படியே முழுசாக கொடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்ததும் அதெல்லாம் தீச்சிட்டு அது தீச்சி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை சமைக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து வரத்துக்குள்ளவுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். கடையிலே வந்து பால் இல்லாமல் இருந்தது வீட்டில். சரின்னு பால் பிஸ்கெட் இது மட்டும் வாங்கிட்டு வந்து நானும் அத்தையும் மட்டும்தான் டீ குடிப்போமே. காலையில் டைமில் மட்டும் மாமா குடிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அத்தைக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சுத்தமாக இருக்கும். எங்கன்னா கிளம்பணும் அப்படின்னா வீடு ஃபுல்லாமே ஒரு மாதிரி அலங்கோலம் மொத்தத்தையும் எடுத்து கழிச்சு போட்டுருவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்குமே இருந்தது. சரி ஃபஸ்ட்டு வந்ததும் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ தான் போட்டிருந்தேனே. ட்ரெஸ்ஸு கூட மாற்றவே இல்லை. இந்த சேரீ கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் சேரீ கட்டிக்கணும். இந்த சேரீயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படியே கூட இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற எந்த வேலைனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீ தான் போட்டுருந்தேனே. டீ போட்டு குடிச்சிட்டு நானும் அத்தை 2 பேருமே மூஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக டயர்டாகிடுச்சு. கிளம்புறப்போ வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா நாங்கள் கிளம்புந்து அறக்க பறக்க கிளம்பணும் அப்படின்றதுனால அப்போ வீடியோ எடுக்க முடியல. போய் வந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது. சரின்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீ எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவும் டைமும் கிடைக்கல காலையில் டைமில். சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற துணியெல்லாம் ஓரளவுக்கு ஏற கட்டி வீடெல்லாமே போட்டது போட்டபடியாகவே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு எப்படியோ பாத்திரம் மட்டும் முன்னாடியே கழுவிட்டு போயிட்டு, ஏன்னா செவ்வாய்க்கிழமை பாத்திரம் கழுவாமல் காலையே கழுவாமல் இப்போ வந்து நைட்டு கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம தான் கழுவணும் அப்படின்றதுனால அதை மட்டும் பாத்திரம் மட்டும் முன்னாடியே கழுவி வச்சுட்டேன். போயிட்டு வந்து டீ போட்டு குடித்து பாத்திரம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா சிம்பிளாக எதனா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு இருந்தது. அந்த தலைக்கறி குழம்பு வச்சுட்டு அதோடு அப்படியே விட்டுட்டு அந்த குழம்புலேயே சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு சரியான தண்ணி தாக இருக்குது. வந்ததுமே தண்ணி தான் குடிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய தண்ணி குடிங்க இந்த வெயிலுக்கு. ஏன்னா வெயில் தாங்க முடியல. அந்த அளவுக்கு வெயில் காயுது. கொஞ்ச நேரம் அப்படி வெளியே போயிட்டு வர முடியல. இத்தனைக்கும் இங்கே மலை பகுதியில் இருக்கிறவங்களே இன்னும் சிட்டிலலாம் அந்த பொல்யூஷன்னு சுத்தமாக தாக்கவே முடியாது வெயில். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ஏற கட்டி பெருக்கி வழுக்கேற்றி சாமி கும்பிட்டேன். இந்த ஃப்ரைடே எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு. ரொம்பவுமே ஹாப்பியாக போச்சு. இதுக்கப்புறம் என்னுடைய கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் ஏற கட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும். தலை கூட வாராமல் அப்படியே எடுத்து கிளிப்பு போட்டு போயிருந்தேனே. அப்படியே பூவெல்லாம் வச்சுன்னு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கே கரெக்டாக அங்கேருந்து வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கூட கிடையாது. அப்படியே போச்சு. அவ்வளோதான்.